Ständigkeit. Sechs. Das Nahrungsmittel. Der Lebenslauf. Die Entscheidung. ஸோ இப்படி தான் ப்ரொனன்சியேஷன் இருக்கும். இதை நீங்கள் கேட்டு கேட்டு ரிப்பீட் பண்ணி பாருங்க, சரியா? அதுக்கப்புறமா dann hat sich viel verändert and then has many changed. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓல்டு திங்ஸாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஆடியோ கேட்டுட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணும். இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. இது 8A எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்பியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ பி, இதில் எது கரெக்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணிட்டீங்களா? ஃப்ரா ஃபெஸ்லர் ஹேட் ஃபார் இயர் ஆர்பைட் அண்ட் ஆட்டோ கெப்ராப்ட். தேவைப்பட்டுச்சா இல்லையா உங்களுக்கு டாக்ஸி, காரு அவங்க ஒர்க்குக்கு? கேட்கலையா? ஓகே. For her ist Frau Fessler auch oft mit dem Taxi gefahren. ஸோ இது அவங்க டாக்ஸி நீடாக இருந்துச்சு, இது வந்து டாக்ஸியில் போனாங்கன்றாங்க.
Die Espresso-Kanne hat sie beim Camping in Italien bekommen. Lee Falls. Frau Fessler hat so viel Kaffee getrunken, dass sie zum Arzt gehen musste. Okay, sie fährt nicht mehr mit dem Auto, weil sie das E-Bike benutzt. Richtig. Richtig. ஸோ இப்போ E-bike இருக்கிறதுனால திருப்பி அவங்களுக்கு டாக்ஸி தேவைப்படல. So Frau Fessler findet es gut, dass sie jetzt Tochter im Verein ist. ஸோ இப்போ அடிக்கடி வந்து அவங்க ஊருக்கு வெக்கேஷன் போகிறாங்கன்றது வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இதை படிக்கணும். படிச்சுட்டு என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆயிருக்கு அது டெக்ஸ்ட்லேயே பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் டெக்ஸ்ட்லேயே மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ guck mal, was ich gefunden habe. Look here what I have found. Eine alte Tasche. Na und? Für mich ist es viel mehr als eine alte Tasche. Sie hat eine Geschichte. Als Lehrling hatte ich nur wenig Geld und wohnte zu Hause. Aber nach dem Abschluss fand ich zum Glück schnell eine Stelle. Old bag, well, yeah. So for me, it is more than old bag. Old bag விட இது எனக்கு வேற ஏதோ பெருசா இருக்கு. பெருசு எனக்கு. She had a Geschichte, it has a story. நான் வந்து ட்ரெயினியாக இருக்கும்போது எனக்கு வந்து மணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் வீட்டிலே இருந்தேன். ஆனால் அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உடனே எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிது. Am letzten Tag des ersten Monats bekam ich mein erstes Gehalt. So last day of the first month வந்து எனக்கு first salary வந்துச்சு. Ich wollte mich mit einer Freundin zum Feiern treffen und hatte noch Zeit. ஸோ நான் வந்து ஃப்ரெண்டோட நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் டைம் இருந்தது அப்போ. Und da habe ich diese Tasche in einem kleinen Geschäft am Lorenplatz gesehen, das es leider nicht mehr gibt. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த பேக் ஒரு சின்ன ஷாப்பில் வந்து லோரன் பிளாட்ஸில் நான் பார்த்தேன். இப்போ அந்த ஷாப் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் தேர். Sie war relativ teuer, aber ich wollte und konnte mir das endlich leisten. ஸோ இது வந்து குவைட் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே என்னால் முடிஞ்சுது, அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது ஃபைனலாக. Jahrelang ging ich jeden Tag damit zur Arbeit. ஸோ இயர் லாங் வந்து நான் அந்த பேக்கை வச்சுட்டு டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவேன். Gestern fand ich sie zufällig. ஸோ நேற்று கோயின்சிடென்ஸாக நான் பார்த்தேன். In einem kleinen Park waren 35 Mark und ein paar Pfennige. ஸோ அதில் வந்து சில சில்லற காசெல்லாம் இருந்துச்சு. Erinnert ihr schon euch noch? Still I remember about it. இந்த மாதிரி ஏதாவது ரிமெம்பரன்ஸ் இருக்கா? ஸோ இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ eigene Texte nach einem Muster schreiben. எப்படி markieren Sie nützliche Ausdruck als Baustein for Ihren Text. இதே மாதிரி உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா, ஸ்டோரி எதாவது இருந்துச்சுன்னா, பழைய திங்ஸை கண்டுபிடிச்சது நீங்கள் வந்து இதில் எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். Beachten Sie die Struktur, Anfang, Schluss. நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் பிகினிங் எப்படி இருக்குது, க்ளோசிங் எப்படி இருக்குது அதை செக் பண்ணுங்க. Verwenden Sie gleiche Tempus Form. ஒரே டென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸில் ஒன்று பாஸ்ட் டென்ஸில் அப்படின்னு பண்ணாமல். ஸோ உங்களுக்கு எதாவது டேர்னிங் பாயிண்ட், உங்கள் லைஃப்பில் எதாவது டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் எழுதலாம். ஸோ ich habe ausgewählt, ausgesucht, chosen, picked, it was a special day. So I got it, I bought, நான் எப்போ als ich arbeitet, ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது இது வாங்கினேன்.
Das war als ich vor diesem Tag danach. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் danakனா afterwards, vorherனா before, nachherனா after. ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் ஒரு இது எழுதலாம். ஸோ என்னோட ஸ்மால் Wendepunkt நான் எழுதியிருக்கேன். das war für mich eine kleine Wendepunkt. So, ich habe Sprachen ausgewählt, weil ich Englisch, Hindi und Deutsch gelernt habe. Ich möchte Sprachen schon immer, aber ich war lange nicht sicher, warum ich eigentlich lernte. ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எதாவது எழுதுறதுனா யூ கேன் ரைட் அபவுட் தட். உங்களோட டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹாஃப்லிஷ், பொலைட். ஸோ பொலைட்டாக எப்படி இது பண்ணுறதுன்றது பற்றி இருக்கும். ஸோ gutes Benehmen, good behavior. Was gehört Ihre Meinung nach dazu? ஸோ இந்த குட் பிஹேவியரை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ அது diskutieren Sie im Kurs. Wenn man sich begrüßt, dann sollte man sich ansehen. When you wish someone, you should see that person. சும்மா பார்க்காம அப்படியே சும்மா கை விஷ் பண்ணிட்டு அப்படியே போகிறது கிடையாது, அவங்க பார்த்து விஷ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி சில குட் பிஹேவியர்ஸ் வந்து இங்கே இருக்கு. Gutes Benehmen früher und heute. So earlier and today. ஸோ படிக்கிறீங்களா இது? Okay, so wie verhält man sich im Alltag und in der Arbeit richtig? So how to behave one in whole day or arbeitல எப்படி ப்ராப்பரா நம்ம பிஹேவ் பண்றது? Wie man es auch macht, man macht es verkehrt. However, the person is doing it wrongly. So klagte eine Geschäftsfrau aus Südamerika nach einem längeren Aufenthalt in Deutschland. ஸோ இந்த மாதிரி யார் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் லேடி ஃப்ரம் சவுத் அமெரிக்காலேருந்து அவங்க லாங் ஸ்டே வந்து ஜெர்மனில் பண்ணியிருக்கும் போது அவங்க அதை நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. Früher war einiges noch anders, erinnert sie sich. Earlier வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவங்களோட திங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. Da studierte sie ein paar in Bonn und wenn sie unsicher war, sah sie im Buch Die Kunst der Höflichkeit nach. அவங்க படிக்கிற டைம்ல வந்து ஸோ இஃப் தே ஆர் நாட் ஷுவர் எப்படி நம்ம ப்ராப்பராக பிஹேவ் பண்ணுறது அப்படின்றது ஷுவராக இல்லைன்னா அவங்க வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தாங்க, தி ஆர்ட் ஆஃப் பொலைட்னஸ் இந்த புக்கு. Aber ist gutes Benehmen heute wirklich so schwer? ஸோ ஆனால் டுடே குட் பிஹேவியர் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. on was has this trended, என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஃபியூ டிப்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. Früher Begrüßungen, greetings, die Regal ist ziemlich einfach, ladies first. ரூல் வந்து என்னமோ குவைட் சிம்பிள், எல்லாத்துக்குமே லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்வாங்க. ஆனால் இன்னைக்கு when man ein Paar trifft, then begrüßt man zuerst die Frau. So if a person meets some people, ஃபர்ஸ்ட் வந்து அங்கே இருக்கிற லேடிஸை விஷ் பண்ணும். Das stimmt theoretisch immer noch,
aber es gibt Ausnahmen. ஆனா அது வந்து தியரட்டிக்கலா ஓகே. ஆனா there are some exceptions. சில எல்லா நேரத்துலயும் வந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட முடியாது. Wenn schon einige Personen anwesend sind und man zu einer kleineren Gruppe aus Frauen und Männern dazu kommt. So நிறைய பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறாங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன குரூப்ல நிறைய லேடிஸ் மென்ஸ் இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தான் பெக்ரூஸ் மன் einfach der Reihe nach. அப்போ வந்து ஒரு ஆர்டர் வைஸா இது பண்ணுவாங்க. Aber wenn der Chefin beziehungsweise der Gastgeber die Gastgeberin auch in dieser Gruppe ist, dann grüßt man zuerst diese Person. ஒருவேளை அங்கே பாஸோ இல்லை உங்களுக்கு யார் உங்களை விருந்துக்கு அழைச்சாங்க அவங்க இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பெரியவங்களை விஷ் பண்ணுவோம், பாஸை விஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா யார் உங்களை கூப்பிட்டாங்க அவங்க விஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா தான் மற்றவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ nur Freunde umarmen sich oder geben sich Kuss auf die Wange. ஸோ ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும். So Tour aufhalten, opening the door. So man halten die Freund die Tour off. Always men என்ன பண்ணுவாங்க, லேடிஸ் உள்ள போறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க டோர் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. Das gilt so nicht mehr. அது வந்து இப்ப தெரியதே இல்ல. Egal ob Mann oder Frau, es ist unlaufflich die Tour nicht aufzuhalten, wenn jemand direkt hinter einem geht. இப்போ யாராச்சும் போறாங்கன்னா மென் ஆஃப் லேடி யாரா இருந்தாலுமே என்ன பண்ணணும், நீங்க போயிட்டே இருக்கும்போது உங்க பின்னாடியே ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு டோர் ஓபன் பண்ணி வைங்க, அதுக்கப்புறமா நீங்க போங்கன்றாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது. லாஸ்ட் மந்த் யூஎஸ் தி andere person durch die Tour gehen, das gilt übrigens auch beim lift. லிஃப்ட் கிட்ட கூட இதே தான் சேம் அப்ளை பண்ணலாம். Jemand niest, man sagt Gesundheit. யாராச்சும் தும்முனா என்ன சொல்லுவோம், Gesundheit அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல bless you அப்படின்வாங்க. ஸோ இங்கே neue Binnenbücher empfehlen, dass man in ein Niesen einfach ignoriert. ஸோ நியூ பிஹேவியர் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராச்சும் ஸ்னீஸ் பண்ணாங்கன்னா அது இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ wer niest, der sollte kurz Entschuldigung sagen. ஸோ யார் ஸ்னீஸ் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலி எக்ஸ்கியூஸ் கேட்கணும். Aber die wenigsten machen es so. Only few will ask excuse. Man sieht fast immer die Personen, die nicht unwünscht Gesundheit, die alte Gewohnheit bleibt. ஒருவேளை யாராச்சும் தும்முறதை பார்த்து அவங்களுக்கு Gesundheit விஷ் பண்ணிங்கன்னா அந்த ஓல்டு பிஹேவியர் வந்து இன்னும் ஹேபிட் இருக்கு, அப்படியே இருக்கு. Du oder sie, Erwachsene, die sich nicht kennen, sie sind sich. So du இல்லை sie வச்சு பேசுது. Doனா informal, sieனா formala பேசுது. In formalen Situationen, zum Beispiel in Amt oder beim Arzt, gibt es nur das sie. So formal situation எல்லாம் எங்கே நடக்கும், ஆஃபீஸில், டாக்டர் பிளேஸில் அந்த மாதிரி எல்லாம் ஜி போட்டு பேசுவாங்க. Aber in Kneipen, Cafés und auch manche Geschäfte spricht das Personal die Gäste oder Kunden immer öfter mit du an. So besonders jüngere Personen. ஆனால் மற்ற இடத்துல இல்லை, கேஃபேல ஷாப்ஸ்க்கு போனால் இல்லை அங்கே வந்து கெஸ்ட்டையோ கஸ்டமரை ஆஃபன் வந்து டூ போட்டு தான் பேசுகிறாங்க. எஸ்பெஷலி யங்கர் பீப்புள் அப்படி பேசுகிறாங்க. Unter Studierende ist sie sind nicht mehr üblich. ஸோ அவங்க வந்து மரியாதையாக வித் ரெஸ்பெக்டாக பேசுறது வந்து ப்ராக்டிஸில் இல்லவே இல்லை உங்களுக்கு. Wenn persönliche Beziehungen vertraut werden, wechselt man zum Du. ஸோ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா தான் மட்டும்தான் நம்ம டூ போட்டு பேசுவோம். Aber wer darf das Du anbieten? இல்லைன்னா யாராச்சும் டூ போட்டு பேசுங்க, என்ன ஜி போட்டு பேசாதீங்க ஆஃபர் அவங்களே பண்ணாங்கன்னா. Vorgesetzte, den Mitarbeitern, ältere Kollegen, den Jüngeren, die Frau, der Mann, die hierarchisch höhere Personen, einen anderen. ஸோ இந்த மாதிரி வைஸ் வர்ஸா ஒருத்தர் கொலீக்ஸு, கோவர்க்கர்ஸு, யங் பீப்புள், லேடிஸ் பீப்புள் அண்ட் மேலேருந்து பாஸு. Kurz gesagt, das Angebot du sind geht von oben nach unten, nie umgekehrt. அதாவது டூ போட்டு பேசுங்கன்னு ஆஃபர் பண்ணுறது வந்து பெரியவங்கலேருந்து சின்னது வரைக்குமே
வைஸ் வர்சாவா இருக்கும். ஸோ ஒன் ஜி ஜி ஷூன் ஜிஷர் சென்ட். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தெரியலையா என்ன பண்ணணும்னா பிளைபன் ஜி பைம் ஜி, அப்போ ஜி போட்டு பேசுங்க. பெசாண்டஸ் விஷ்டிகிஸ்ட் அண்ட் டூ கில்ட் ஃபார் இம்மர் லேபன்ஸ்லாம் டூ போட்டு பேசுறாங்கன்னா அது வந்து லைஃப் லாங் இருக்கும். லைஃப் லாங் இருக்கிறவங்க கிட்ட தானே நம்ம டூ போட்டு பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸு நீ வா போ அப்படின்னு யார்கிட்ட பேசுவோம்? ஏன்னா அவங்க லைஃப் லாங் இருக்க போறாங்க. இப்ப தெரியாத ஆளுங்கிட்ட நம்ம என்ன பேசுவோம், நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஓகே, இதோட உங்களுக்கு தேர்ட் லெசன் கம்ப்ளீட்டட். இது எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு மீனிங் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து B1 எக்ஸாம் ரீடிங் எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஒகேபுலரி படிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இது எல்லாமே படிங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசன் வந்து ஆர்பைட்ஸ்வெல்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வேர்ல்டு. ஸோ இதில் என்னென்ன இருக்கு பாருங்க. பிரீஃப் ட்ரேகரின்னா போஸ்ட் உமன், ஐஎன் கொடுத்துருக்காங்க, அதனால உமன் போஸ்ட் உமன். கெமிக்கரின் அந்த லேப்ல ஒர்க் பண்ணுறவங்க அவங்க. ஸோ மெக்கட்ரானிக்கரின் மெக்கானிக்கல் என்ன சொல்கிறது, எலக்ட்ரிக்கல்லாம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. டாக்ஸி ஃபாரரின் டாக்ஸி டிரைவர். ஸோ இந்த ப்ரொஃபஷன் எல்லாம் இருக்குது. இவங்க வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கு வந்து என்ன டிப்பிக்கல் ஆக்டிவிட்டி என்னது, வாட் இஸ் தி டிபிஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ ஒரு போஸ்ட் உமன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க. ஸோ பீஃப் ட்ரேகரின் போஸ்ட் உமன் என்ன பண்ணுவாங்க, லெட்டர்ஸு பேக்கெட்ஸ் எல்லாம் பீப்புளுக்கு கொண்டு வருவாங்க. போஸ்ட் சார்ட் அவுட் பண்ணுவாங்க. எப்போவுமே பைக்கு இல்லை ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுவாங்க. டோர் ரிங் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அது ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒன்று ஒன்று. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இது இங்கே கீழே கூட 2-3 லைன் இருக்கும். நோட் பண்ணியாச்சா? ஸோ இது நோட் பண்ணதெல்லாம் தயவுசெய்து எழுதிக்கோங்க, ஓகேவா? ஓகே, நோட் புக்கில் எழுதிக்கோங்க, கையால் எழுதணும், ஓகேவா? ஓகே, ஸோ இதோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது. எவ்ரி வெதர் வந்து அவுட் சைட். கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது யார்? கெமிக்கரின். ஓகே, அப்புறம் இவங்க பை மேட் மெட்டர் இம் ஃப்ரையன்சைன். ஆமா, எல்லா வெதர்லயும் வெளியில இருக்கிறது தான். பிரீஃப் ட்ரேகரின் டாக்ஸி ஃபாரரின் இருக்கலாம், ஓகேவா? Etwas von Technik und Elektronik verstehen. Früh am Morgen anfangen. Okay. Exakte Analysen machen. Chemical. Analyze பண்றது. Okay. Good for dinner. யார் ரொம்ப earn பண்ணுவா? Chemical. Eine Ausbildung machen. Training எடுக்கிறது எங்க? Im Labor arbeiten. லேப்ல ஒர்க் பண்றது. கெமிக்கல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் எது எதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்
Lesen Sie das Interview mit Frau Melzer. Okay. Was denken Sie, in welchem Beruf arbeiten Sie jetzt? ஸோ ஃப்ரௌ மெல்ஸா அவங்க வந்து இப்போ கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு இது நீங்கள் படிச்சுட்டு சொல்லணும். ஸோ ஃப்ரௌ மெல்ஸா sind Sie zufrieden in Ihrem Beruf? ஸோ நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். Ich denke, danke, ich denke. சொல்லுங்க. கெமிக்கல்னா எப்படி சொல்றீங்க? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இப்போ வந்து உங்கள் ப்ரொஃபஷனில் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. யா அட் த மூமெண்ட் ஐ ஹாவ் ஃபவுண்ட் மை ப்ரொஃபஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நான் இதுலேயே இருக்க போகிறேன். ஓகே. வாட் இஸ் திஸ் தென் ஸோ குட் தரான்? ஸோ என்ன குட்ன்னு சொல்கிறாங்க? Ich arbeite sehr selbstständig und es gibt immer wieder neue Herausforderungen und Entwicklungen. நான் வந்து செல்ஃபாகவே ஒர்க் பண்ணுவேன், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல். அண்ட் எஸ்கேப் immer wieder neue Herausforderungen. ஸோ நிறைய புது சேலஞ்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசைட்ஸ் தட் ஐ ஹாவ் ரெகுலர் ஒர்க் டைமிங்ஸ். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வந்து ரெகுலர் ஒர்க் டைமிங்ஸ் இருக்கும். ஸோ warum haben Sie mehrere Berufe ausprobiert? So ich habe ursprünglich Chemie student. Originally I am a Chemie student. Weil ich das Fach in der Schule gern möchte. ஏன்னா ஸ்கூலில் இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால. Aber dann habe ich meine Liebe zur Technik ernst genommen. ஆனால் என்னோட டெக்னிக்கு மேலே எனக்கு இருக்கிற வந்து சீரியஸ்லி ஐ டுக் மை லைக்னஸ் ஃபார் டெக்னிக். அதுக்கப்புறம் அண்ட் ஹாவ் அ நார்மல் நாய்ஸ் கெலன். ஸோ புதுசாக கற்றுக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் என்ன அர்த்தம்? இங்கே கொடுத்துருக்கிறதுல என்ன இது? எதுமா? மெக்கட்ரானிக். எப்படியும் போஸ்ட்மேன் கிடையாது, எப்படியும் டாக்ஸி டிரைவர் கிடையாது, இப்போ கெமியும் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. கடைசியில் இருக்கிறது மெக்கட்ரானிக். ஓகேவா? ஜின்சி மிச்சம் கெஹால் ஜூ ஃப்ரீடன். உங்கள் சேலரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படின்னா
Ich verdiene nicht schlecht. நான் ரொம்ப பேடா எல்லாம் earn பண்றேன். ஆனா கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. Next. Hören Sie das Interview mit Frau Melsa. In welcher Reihenfolge hat sie diesen Berufen gearbeitet? Nummerieren Sie. ஸோ இவங்க ஃப்ரோ மெல்சா வந்து எந்த ஆர்டர் வைஸ் ஃபஸ்ட்டு என்ன ஜாப் பண்ணாங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா? சொல்லுங்க. நியூஸ் இருக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஜாப் பண்ணாங்க? இல்லைம்மா, ப்ரீஃப் ட்ரேகரிங். ப்ரீஃப் ட்ரேகரிங் ஃபஸ்ட்டு ப்ரீஃப் ட்ரேகரிங். அதுக்கப்புறமா டாக்ஸி பாருங்க. நீங்கள் அந்த ஆடியோ தனியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆர்டர்ல தான். ஓகேவா? சரி, நோட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஆடியோ கேளுங்க. ஓகே. அப்புறமா மறுபடியும் அந்த ஆடியோ கேட்டுட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மெக்கட்ரானிக்கல்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்கு, அந்த மாதிரி வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட், வாட் இஸ் தியரம் மூன்ச் பெருஃபிஸ்டிக். ஸோ உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து எது என்ன இம்பார்ட்டண்ட். வாஸ் மூஸ் மன் குட் கார்னர், என்னெல்லாம் நல்லா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர் ஆர்ட்ஸ்னா அனிமல்ஸை ஹெல்ப் பண்ணுறது,
ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ ஓனரை வந்து காம் டவுன் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி அனிமல் டாக்டர், வெட்டினரி டாக்டர் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தால் என்ன நல்லதெல்லாம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கெஸ்ட்ரைக்கே பைடர் ஆர்பைட். ஸோ இது வந்து கான்வர்சேஷன் போகுது பாரிஸ் ஒரு நதினா. ஸோ இது ஆடியோ கேட்டுட்டு 1 2 3 மார்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. எந்த ஆடியோ ஃபர்ஸ்ட்டு, எது செகண்ட், எது தேர்ட் அப்படின்னு. ஓகேங்களா? அதே சேம் ஆடியோவில் இது வந்து இந்த மூணுத்துல என்ன சாய்ஸ் இந்த கொஷனுக்கு. வாஸ் ஏ ஷோன் ஃபர்டிஷ்மெண்ட் பெஸ்ட் ப்ரெஷ்யூம். பெஸ்ட் ப்ரெஷ்யூம்க்கு என்ன ரெடியாக இருக்குது. வாஸ் வரும் ப்ரௌக் பாரிஸ் ஹில்ஃபர். பாரிஸ்க்கு வந்து எதுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. வென் இஸ் தி நெக்ஸ்ட் பெஸ்ட் ப்ரெஷ்யூம். நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எப்போ. முதல்ல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன இது பத்தி என்ன பிக்சர். அப்படி Hätten Sie kürzlich இது கிடையாதுமா. சரி, அவங்க தான் கம்ப்யூட்டர்ல கிளிக் பண்றாங்க, அதெல்லாம் சவுண்ட் கேக்குது இல்லைங்களா. ஸோ நீங்க பண்ணாலுமே, நீங்க இப்போ கேட்டாலுமே பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் என்ன வருது அதெல்லாம் கூட செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, வாட்ஸ் இஸ் ஷூட் ஃபர்டிஷ் ஃபார் தி பெஸ்ட் ப்ரெஷ்யூம்க்கு என்ன ஆல்ரெடி ரெடியா இருக்குன்றாங்க.
ஆஹா, ப்ரெசன்டேஷனுக்கு என்ன ரெடியாக இருக்குது? ஆக்சுவலி ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக இருக்குன்றது மீனிங். ஸோ இங்கே வரும் brought to Boris ஹெல்ப் எதனால ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு? he is looking for a file எங்கே தேடிட்டு இருந்தார். ஒன் இஸ் தி நெக்ஸ்ட் பெஸ்ட் ப்ரெஷூர். நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எப்போ? மார்கன் ஆபன்டா மார்கன் ஃப்ரூ. ஓகே. Where denkt was ordnance CD Gedanke. So எஸ்மா கேக்குதா? ஓகே. இன்னும் எதாவது கேட்கணுமா? நெக்ஸ்டா? அம்மா இமெயில் எழுதி போச்சா? இருங்க ஒரு நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் அப்புறமா நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாமா? ஓகே.